இயேசுகிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பட்சிக்கிற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? இயேசுகிட்ட இருக்கு. இப்ப எலியா வானத்துல அக்கினி இறக்கி அந்த இடத்துல காரியங்கள் செய்யறாரு. இப்போ இயேசுகிட்ட கேட்குறாங்க, வானத்திலிருந்து நீங்களும் அக்கினி என்ன செஞ்சிருங்க? இறக்கிடுங்க. இப்போ இயேசு கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்று அறியீர்களா? ஏன் அப்போ எலியா இறக்குனானே, எலிசா அந்த பிள்ளைகள் எல்லாம் கரடி கொண்டு போட்டுச்சே, இந்த இடத்துல அப்படி பண்ணி கொண்டு போட்டாங்களே, அப்படி கொண்டு போட்டாங்க. ஏப்பா, கொண்டு போறதுங்கிறது பிரமாணம், கொண்டு போறதுங்கிறது சரியல்ல, அது பிரமாணத்தின்படி சரி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மன்னித்தல், அவனையும் மன்னித்து மீட்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் பிதாவினுடைய சித்தம். அக்கினி இறக்கி கொண்டு போறதுங்கிறது வேற வழி இல்லாத பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது. ஆனா நிஜம் அது அல்ல. அத்தனை பேர் 2 மனைவி 3 மனைவி கல்யாணம் பண்ணிட்டான். அவன் சொல்றான், மோசே சொல்லி இருக்கிறாருப்பா, இதான்ப்பா எங்களுக்கு மோசே சொல்லி கொடுத்தது, நாங்க ஒன்னும் வெளியிருந்து பண்ணல, எங்கள் மோசே எங்களுக்கு இப்படி பண்ணலாம் என்று சொல்லி இருக்கிறார். உடனே இயேசு சொல்றாரு, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை. அப்ப ஆதி முதல் கொண்டு எப்படி இருக்கணும்? ஒரே புருஷனுக்கு ஒப்பரக்கிட்ட கற்புள்ள கன்னிகை, அதுதான் ஆதி முதல் கொண்டு இருக்கிறது. அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எல்லா ஆவிக்குரியவர்கள் செய்கிறதும் சரியல்ல. ஆவிக்குரிய விஷயத்திலே எது சரியோ அதை உன்னை கொண்டு செய்வதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்.